கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நம்ம படகுல தான் போயிட்டு இருக்கிறோம். விசுவாச படகுல சாட்சிகளை கேட்டோம். என்னுடைய வாழ்க்கையில கூட நிறைய பிரச்சனைகள் அலைகள் வரும். ஆனால் கூட இயேசு நம்ம கூட இருக்கும்போது அந்த அலைகளை அதட்டி நம்மளை அக்கறைப்படுத்தி ஆறுதல் அளிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்து இயேசு தயாள பிரபுவுக்கு நாம் கீர்த்தனம் பாடுவோமாக. Cristo Jesús, dayala Prabhu,
ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட சற்று நேரம் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த நேரத்தை ஒவ்வொருவருக்கும் மோட்சமாக்கி தாரும். இயேசுவின் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கிருபையாக நம்முடைய வாழ்விலே அவர் ஜீவனை கொடுத்து சுகத்தோடு ஆலயத்திலே அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு அருமையான நீதியான காரியங்களை சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஒரு கிராமத்திலே இருந்தார். அவர் என்ன ஒரு காரியம் சொல்வதென்றாலும் டெமோ, அதாவது செயல்முறையோடு தான் அவர் அதை விளக்குவார். அவரிடத்திலே ஒரு மனிதன் வந்தான். இந்த உலகத்துல எப்படி வாழ்றதுனே எனக்கு தெரியல, அதனால அதை குறித்து ஏதாவது விளக்கங்களை எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதரிடத்திலே வந்த ஒரு மனிதன் கேட்டான். அப்பொழுது அந்த நீதியான காரியங்களை சொல்லக்கூடிய ஒரு நாளைக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அடுத்த நாள் வந்தது, ஜனங்கள் கூடியிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு செயல்முறையை அவர் செய்து காட்டினார். அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பதாக இரண்டு மேஜைகள் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு மேஜையிலே 3 கண்ணாடி குடுவை, உங்கள் கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடிக்குள்ளே தண்ணீர் இருந்தது, தெளிவாக தெரிகிறது. 3 கண்ணாடி ஜாடி வைக்கப்பட்டது. அதை 3 கண்ணாடி ஜாடியிலும் தெளிவான நீர் ஊற்றப்பட்டிருந்தது. இங்கே பக்கத்து டேபிள்ல 3 மனித பொம்மைகள் இருந்தது. ஆனா பொம்மை மனித பொம்மை தான், ஆனா 3லும் அது வித்தியாசம் இருந்தது. ஒன்று களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மையாக இருந்தது, ஒன்று பஞ்சு தெரியுங்கள, பஞ்சு அதனால் செய்யப்பட்ட பொம்மையாக இருந்தது, இன்னொன்று சர்க்கரையினாலே செய்யப்பட்ட பொம்மை. 3 பொம்மையை வைத்திருந்தார். அப்பொழுது ஜனங்கள் அவர்களோடு பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இவர் எப்படி என்ன சொல்ல போறார் சொல்லி. அப்போ இவர் சொல்றார், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 தண்ணீர் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஜாடியிலே. 3 தண்ணீர் ஜாடியும் தெளிவாக கண்ணாடியில் அங்கிருந்து பார்த்தா எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருக்கிறது. 3 மனித பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மனித பொம்மைகளாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் செய்யப்பட்ட விதங்கள் வேறு. ஆகவே இப்பொழுது காட்டுகிறேன் சொல்லி அந்த களிமண் பொம்மையை எடுத்து, மனித களிமண் பொம்மையை எடுத்து முதல் தண்ணீரிலே போட்டார். இரண்டாவது பஞ்சினாலே செய்யப்பட்ட அந்த பொம்மையை எடுத்து அந்த தண்ணீரை போட்டார். மூன்றாவது சர்க்கரையில செய்யப்பட்ட அந்த பொம்மையை எடுத்து தண்ணீரை போட்டார். கொஞ்ச நேரத்துல 3 கண்ணாடிகளுமே 3 விதமாக தெரிகிறது. 3 ஒரே விதமாக இருந்த அந்த தண்ணீர் இப்பொழுது மாறிவிட்டது. களிமண் போட்ட அந்த தண்ணீர் இப்பொழுது கலங்களாகி கருப்பாகி அதுவும் கரைந்து அந்த தண்ணீரையும் கெடுத்து விட்டது. இரண்டாவது போடப்பட்ட அந்த கண்ணாடி குடையில் இருக்கிற பொம்மை தண்ணீரே காணல. ஆனா இந்த பஞ்சு பொம்மை தண்ணீரெல்லாம் உறிஞ்சி உருவம் பெருசாகி அந்த கண்ணாடியை அப்படி முழுவதுமாக நிரப்பி பார்க்க அலங்கோலமாக இருந்தது. மூன்றாவது ஜாடியில் இருக்கிற சர்க்கரை போட்ட அந்த மனித பொம்மையுடைய தண்ணீர் கரைந்து இருக்கிறது, பொம்மையை காணும். ஆனா தண்ணீரிலும் நிறம் மாறவே இல்லை, அப்படியே வெண்மையாகவே இருக்கிறது, அந்த தண்ணீர் கலந்தோடே இருக்கிறது. அப்பொழுது இவர் சொன்னாரா, இந்த உலகத்திலே 3 விதமான மனிதர்கள் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் களிமண்ணை போலதான், என்ன ஆகுது, தானும் கரைஞ்சி தண்ணீரையும் கெடுத்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு காரியத்தை அவன் செயல்படுத்துகிறவனாக இருக்கிற ஒரு மனித கூட்டம் உண்டு. இரண்டாவது பஞ்சு, அது என்ன பண்ணுது, இருக்கிற தண்ணீரெல்லாம் உறிஞ்சி தான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தான் சுகபோகமா இருக்கக்கூடிய பஞ்சாக இருக்கிறார். அதாவது சுயநலவாதியாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆனா மூன்றாவது சர்க்கரை இலை செய்யப்பட்ட அந்த பொம்மை கரைந்து அந்த நிறத்தையும் மாற்றாமல் அந்த தண்ணீரை அவர்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் பயன்படுத்தவும் முடியும். அது எப்படி இருக்கும், இனிப்பா இருக்கும். அது ஒரு மூன்றாவது வகையான ஒரு மனிதர்கள். ஆகவே இந்த 3ல எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். நீங்க எப்படிப்பட்டதாக இருப்பீங்க, சர்க்கரை தண்ணி இல்ல, அதுதான். அப்படி இருந்தால்தான் ஒரு மனிதன் நல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த செயல்முறையை அவர் விளக்கினார். யோசிச்சு பாருங்கல்ல, உண்மையாகவே ஆண்டவர் இப்படிதாங்க இருக்கிறார். நாமும்
என்ன பண்ணணும், இந்த வாழ்கின்ற உலகத்திலே மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும். களிமண்ணை போல பஞ்சை போல இல்லாதபடி மற்றவர்களுக்காக நாம் எல்லாவற்றையும் கரைக்கிறவர்களாக, அதே நேரங்களில் கரைந்தாலும் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் நம்மை விரும்புகின்றார். ஆகவே கர்த்தர் நம்முடைய வாழ்விலே இந்த நாள் வரைக்கும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய சாட்சி நிறைய பேர் நீங்க சொன்னீங்க, சாட்சி சொல்லாத அநேகர் இருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலுமே நிறைய காரியங்கள் நம்ம யோசிக்க வைக்கிறது. ஏன் இந்த காரியம் வருகிறது, ஏன் இந்த காரியம் எனக்கு நடந்தது, ஏன் எனக்கு இந்த காரியம் நடந்தது. நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் ஆலயத்துக்கு தவறாமல் போறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன். ஆனா ஏன் இந்த உலகத்துல எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் நடக்கிறது, ஏன் எனக்கு வியாதிகள் வருகிறது, ஏன் எனக்கு ஆபத்துகள் வருகிறது, ஏன் எனக்கு பற்றாக்குறைகள் வருகிறது? இல்ல, இப்படிதான் நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இதுக்கு விட என்னன்னா, நீங்க அமைதியா இருக்கணும். அதுதான் விட. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. நீங்க நாம ஆண்டவருக்கு பிரியமா நடந்துட்டா நம்ம வாழ்க்கையில நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு ஆண்டவர் ஒரு நிலையை சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் இந்த உலகத்துல இன்னும் சொல்ல போனா, நீங்க ஆண்டவரே அதிகமாக நெருங்குறீங்கன்னா அதிகமான பிரச்சனை உங்களை நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு அதை மறந்துறாரு. ஒருத்தர் நல்லா சுகபோகமா இருக்கிறான்னா அவன் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறான்னு அர்த்தம். பிரச்சனையே இல்லாம இருந்தா அப்ப பிரச்சனை வரணும்னு வேண்டிக்கணும். ஆனா அது ஒருவேளை நம்முடைய எல்லையை தாண்டி போகும்போது நமக்கு என்ன பண்றது, ஒரு பெரிய வருத்தம், கவலை வந்துவிடுகிறது. ஆனாலும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர், அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். சரி, என்னுடைய செய்திக்குள்ளே நான் கடந்து வருகின்றேன். இன்றைக்கு மரியாளின் நற்செய்திகள், நற்செயல்கள் என்ற ஒரு செயலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது எல்லாரையுமே நேசித்தார். வேதம் அப்படிதான் சொல்லி, இயேசு நேசிக்கிறார் அப்படிதான் வேதம் சொல்லுது. இயேசு எல்லாரோடும் அன்பாக இருக்கிறார் அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆனா இந்த காலங்களிலே, இங்க அவர் வாழ்ந்த காலங்களிலே அவர் எப்பொழுதும் ஒரு குடும்பத்தை அதிகமாக நேசித்தார். அப்ப ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? ஆண்டவர் என்ன ஒருத்தரை மட்டும் அதிகமா நேசி? எப்பவுமே உங்களை ஒருவரை ரொம்ப நேசிக்கிறீங்கன்னா நீங்க அவங்களை என்ன பண்ணுவீங்க? ரொம்ப நேசிப்பீங்க, எல்லாரும் நேசிப்பீங்க. அதுல மாதிரி இப்ப பாஸ்டமா இருக்காங்க, இந்த சபையில நிறைய பேர் வராங்க, எல்லாரையும் நேசிப்பாங்க. ஆனா ஒரு சிலர் மேல கொஞ்சம் அதிகமான ஒரு நேசம் இருக்கும். அது யாருன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க காட்டுகிற அந்த அன்பின் நிமித்தமாக அவங்க தன்னுடைய நேசத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக செயல்படுத்துவாங்க. அதுதான் பொதுவான ஒரு காரியம். அது எல்லாருக்குமே உண்டு, எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. அப்படி நேசித்த ஒரு குடும்பம் தான் மரியாளினுடைய குடும்பம். இயேசு இந்த மரியாளின் குடும்பத்தை ரொம்ப நேசித்தார். அந்த குடும்பத்துல 3 நபர்கள் உங்களுக்கு தெரியும். யாரு சொல்லுங்க? மார்த்தா, மரியாள், லாசரு. ஆனா லாசரு, மார்த்தாள் இவர்கள் செய்யாத செயல்களை யார் செஞ்சாங்க தெரியுமா? மரியாள் செஞ்சார். ஹல்லேலூயா. அதனாலதான் மரியாள் நிமித்தம் அந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நீங்கள் இயேசுவை நேசிப்பது மூலமாக உங்கள் குடும்பத்தை இயேசு நேசிக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருவருடைய அந்த நற்செயல்கள் நமக்கு மட்டும் அது ஆசீர்வாதங்கள் அல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இயேசு நேசித்த குடும்பத்திலே ஒரு சிறப்பான ஒரு குடும்பம் என்றால் அது மரியாளுடைய குடும்பம். அப்போ மரியாளுடைய நற்செயல்களை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வேதத்துல அநேக மரியாள்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு மரியாள் கிடையாது, நிறைய மரியாள் இருக்கிறார். குறிப்பாக இயேசுடைய தாயார், அவங்க பேர் என்னது? மரியாள். நம்ம கன்னி மரியாள் என்று சொல்லுவோம். ஏன்னா கல்யாணம் ஆகாமலே இயேசுவை அவர்கள் ஈன்றெடுத்தார்கள். ஆகவே கன்னி மரியாள் என்று நாம் அவர்களை அழைப்போம். மகதலேனா மரியாள் என்று சொல்லி நாம் லூக்காவிலே வாசிக்கிறோம், யோவானிலே வாசிக்கிறோம். அப்புறம் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாய் மரியாள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நாம் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோம சபையுடைய விசுவாசி மரியாள் என்று சொல்லி ரோமர்ல நாம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் பெத்தானியாவில் உள்ள மரியாள் என்று சொல்லி இந்த மரியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்னும் ஒரு சில மரியாள்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் எல்லாம் அதிகமாக வேதத்தில் வரக்கூடியவர்கள். அதிலே இன்றைக்கு நான் பெத்தானியாவில் இருந்த அந்த மரியாளை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 3 நற்செயல்கள், மரியாளுடைய 3 நற்செய்திகள், நற்செயல்கள், நல்ல காரியங்கள், நல்ல அவள் செய்த காரியத்தை, அது இயேசுவுக்காக, இயேசுவின் மீது கொண்ட அன்பினாலே அவள் செய்த காரியத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். பொதுவாகவே ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் எல்லாத்திலுமே கொஞ்சம்
கொஞ்சம் கரெக்டா தான் இருப்பாங்க. ஆமா, அது பொதுவாகவே பார்க்கிறோம். எப்பொழுதுமே ஆண்கள் தான் பெண்கள் தான் எல்லா விதத்திலுமே கொஞ்சம் கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது எல்லா விதத்திலும் அது அதுக்கு போட்டியோட இல்ல அப்படி சொன்னா கூட அது உண்மையான காரியம் தான். இங்க இந்த மரியாள் இயேசுவை எந்த அளவு அதிகமாக நேசித்தாலோ அந்த அளவுக்கு அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறோம். சரி, 3 சம்பவங்கள் நான் சொல்லி நான் கடந்து போகின்றேன். முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள். லூக்கா 10:39. ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். இங்கே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்த மரியாள். மரியாளுடைய முதல் நற்செயல் என்ன தெரியுமா? இயேசுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசு பெத்தானியாவில் உள்ள இவருடைய வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்தவுடனே நம்முடைய பண்பாடு என்னது? வந்தவங்களை வரவேற்போம். வரவேற்று என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு கொடுக்க விரும்புவோம் இல்ல? என்ன கொடுப்பீங்க நீங்க உங்க வீட்டுக்கு வந்தா? டீ, காஃபி. ரொம்ப வேண்டியவங்களா இருந்தா டிஃபன், சாப்பாடு இல்ல. இது ரொம்ப சொந்தம், ரொம்ப அப்படின்னா தங்கி இருந்து சாப்பிட்டு போங்க. இதெல்லாம் நம்ம விருந்தோம்பல செய்வோம். வந்தவங்களுக்கு ஒண்ணும் கொடுக்காம, ஒரு தண்ணி கூட கொடுக்காம யாரையும் அனுப்ப மாட்டோம். அது விரோதியா வந்தா கூட கொஞ்சம் தண்ணி குடிங்க, டீ சாப்பிடுறீங்களா கேட்பது வழக்கம். அதை செய்யணும். ஆண்டவருடைய பிள்ளையும் கண்டிப்பா அதை செய்யணும். செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் ஒரு வார்த்தை, அது வேற விஷயம். என்னது? நேர காலம் தெரியாம வந்தாங்க பாரு, கரெக்டா டிஃபன் சாப்பிடுற நேரத்துக்கு வந்தாங்க பாரு, கரெக்டா லஞ்ச் சாப்பிடுற நேரத்துக்கு வந்தாங்க. சாப்பிட்டு இருந்தா அவங்களுக்கு அடுத்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கும். ஆனா கொடுத்துருவோம் இல்ல? ஆமா, அது செயல்பாடு. இங்க மார்த்தா இயேசு வீட்டுக்கு வந்திருக்கார். என்ன பண்றா? ஓடுறா, டீ போடுறா, காஃபி போடுறா. ஐயோ, இயேசுக்கு என்ன பிடிக்கும்? நியாயமா செய்யணும், செய்யறா. ஆனா மரியா என்ன பண்றா? இயேசுவின் பாதத்தை அருகே அமர்ந்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்கே மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தா, அவள் இயேசுவின் பாதத்துக்கு உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்து அப்படியே கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணல. என்ன பண்றா? இயேசுடைய வசனத்தை குடும்ப ஜெப கூட்டம் நடக்கும். இப்ப நம்ம வீட்டுல வைக்கிறது இல்லை, அதுதான் வைங்கன்றோம். வசனம் சொல்லப்படும். நிறைய வீட்டுல என்ன பிரச்சனை தெரியுங்களா? வந்தவங்க எல்லாம் கவனிப்பாங்க, வீட்டுக்காரங்க கவனிக்க மாட்டாங்க. ஏன்? வந்தவங்களுக்கு இது செய்யணும், அது செய்யணும், எதையா மறந்துடக்கூடாது, இப்படியே அவங்களுடைய காரியங்களும் போகும். பரவாயில்ல, அதுக்காக வைக்காம விட்டுறது. கொஞ்சம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வசனத்தையும் கேளுங்க. மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். இயேசுக்கு வேண்டியது அந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம், உலகத்தினுடைய சாப்பாடு இல்லைங்க. அவர் வந்த நோக்கம் என்ன? சாப்பிடுறதுக்கு வந்த அவருக்கு சாப்பாடு வேணும், சாப்பிடுறதுக்கு வரல. அவர் வந்த நோக்கம் அவர் வார்த்தையை மற்றவர்கள் கவனிக்க வேண்டும். அவன் வீட்டுக்கு வந்தவொடனே வெறும் அந்த 3 பேர் இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு கூட்டம் வந்திருக்கும் வீட்டுக்குள்ள. தன் குடும்ப கூட்டம் வைக்கிற நோக்கம் அதுதான். பக்கத்துல இருக்கிறவங்க, எதிரில் இருக்கிறவங்க, நம்முடைய நண்பர்கள், இவங்களெல்லாம் சொல்லி இன்னைக்கு எங்களுக்கு புதன்கிழமை மீட்டிங் 6:30 மணிக்கு இருக்கு, வாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு சின்ன சாப்பாடு, இல்ல ஒரு சின்ன மிக்சர், இல்ல ஒரு காஃபி, ஏதோ ஒண்ணு நீங்க இதுதான் குடும்ப கூட்ட நோக்கம். நீ குடும்ப கூட்டம் நடக்குது. மரியாள் வேதத்துடைய வசனத்தை, ஆண்டுடைய வார்த்தையை, வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் நல்ல பங்கு. ஆனா மார்த்தாலோ ஓடி 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 வேலை செஞ்சு கடைசியில என்ன பேர் வந்துச்சு? கெட்ட பேர் தான் வந்துச்சு. ஆமா, நிறைய கொடுக்க 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 அவங்களுக்கு என்ன பேரு? கெட்ட பேர் தான் வரும். கம்முன்னு உட்கார்ந்து அமைதியா அனுப்பிச்சு பாருங்க, நல்ல பேரோட இருப்பீங்க. அப்ப இனிமே உங்க வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணணும்? அமைதியா இருங்க, தண்ணியை கொடுத்து அனுப்பி விட்டுருங்க. டீ காஃபி போட்டு இது ஆப்பிள் வெட்டி கொடுத்து மிச்சரை வச்சு சிப்ஸ் வச்சு டிஃபன் சாப்பிட்டா செய்யாது. சரிங்களா? அனுப்பி விடுங்க. இங்க இங்க வேற ஒரு காரியம் நடக்குது. இயேசு வந்திருக்கிற வசனத்தை போதிக்கிறார். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உட்கார்ந்து கேட்கணும். ஏன்? கற்றுக்கொள்ளும்படியா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை
நம்மை நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி. எதுக்கு இந்த வசனத்தை நம்ம கேட்கிறோம்? ஏன் வசனம் ஒரு முக்கியமாக இருக்கிறது? பாட்டு பாடும்போது நல்ல சந்தோஷமா இருக்கும், சாட்சி சொல்லும் போது சந்தோஷமா இருக்கும், இல்ல எல்லாம் இருக்கும். ஆனா பிரசங்கம் வந்தோடனே என்ன வந்துடும்? என்ன வரும்? மயக்கம் வரும். தூக்கம் இல்ல, மயக்கம். ஆமா, மயக்கம் வரும். மயக்கம் வந்தோடனே என்ன ஆயிடும்? தூங்கிடும். ஆனா பிசாசு அவன் எப்படிதான் கொண்டு வருவானோ தெரியாது. அவ்வளவு நேரம் முடிச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டோடைய வார்த்தை, ஏன்னா நல்ல பங்கை நாம் தெரிந்தெடுக்க அவன் என்ன பண்ண மாட்டான்? விட மாட்டான். இப்ப யாரும் தூங்கல, எனக்கு தெரியும். இப்ப யாரும் தூங்கல. ஏன்னா நீங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. ராத்திரி சீக்கிரம் நீங்க தூங்கிருக்கீங்க, காலைல நல்ல லேட்டா எழுந்திருக்கீங்க, அதனால ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். கற்றுக்கொள்ளும்படியாக மரியாள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்தாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு தேவனுடைய வார்த்தை மேல வாஞ்சியா இருக்காங்க. நிறைய பேர் பாருங்க, இங்க நடக்கிறது இல்லை. நான் நிறைய சபைகள்ல நான் பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். பிரசங்க டைம்ல என்ன பண்ணிடுவாங்க? எந்திரிச்சு போயிடுவாங்க. பாட்டு பாடும்போது இருப்பாங்க, சாட்சி சொல்லும் போது இருப்பாங்க, மற்ற காரியம் அறிவிப்புகளோட இருப்பாங்க. ஆனா வசனம் சொல்லும் போது எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை போல ஒரு வாஞ்சியா இருக்கிறவர்கள் ஒருபோதும் அதை செய்ய மாட்டார்கள், ஒருபோதும் தூங்க மாட்டார்கள். ஆண்டவர் அந்த குடும்பத்தை நேசிப்பதற்கு காரணம் மரியாளுடைய அந்த முதல் நற்செய்தி என்னது? தேவனுடைய வார்த்தை மேல அவர் அவ்வளவு ஒரு வாஞ்சை. மரியாள் மார்த்தா சொல்றா, போதகரே நீங்க இத கேட்க மாட்டீங்களா? என்ன சொல்றாங்க? மார்த்தாவோ பற்பல வேலைகள் செய்வது மிகவும் வருத்தமடைந்து இயேசுவிடத்தில் ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வைத்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு ஆண்டவரா சொன்னாரு. ஆண்டவரை வேலை செய்ய சொன்னாரு. ஆண்டவர் வந்த நோக்கம் என்ன? அவர் வசனத்தை சொல்றார், நீங்க வசனத்தை கேட்கணும். இவங்களே வேலை செஞ்சுக்கிட்டு இவங்களே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது யார் மேல? சகோதரி மேல. என்ன சொல்றாங்க? நீங்க சொல்லக்கூடாதா? எவ்வளவு உரிமையா சொல்றாங்க. அவன் எந்த அளவுக்கு ஆண்டவர் குடும்பத்தை நேசித்திருக்கிறார். இல்ல நீங்க சொல்லக்கூடாதா? நான் கஷ்டப்படுறேனே. இல்ல அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, சொல்லாம சொல்றாரு. உனக்கு எவன் செய்ய சொன்னாங்க? உட்காரா வா, நம்ம பாச சொல்றாரு, வசனம் பேசும்போது பேசாதீங்க. அவரு சத்தமா சொல்லிடுவார். நான் தான் கொஞ்சம் நாசுக்கா சொல்லுவேன். அவரு ஓப்பனாவே சொல்லிடுவாரு, ஆசீர்வாதம் கிடைக்காதுமா, எந்த போனாலும் சொல்லிடுறாரு, வசனத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆண்டவர் அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? இதோ அவளுக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்கள், நமக்கு கவலை நிறைய இருக்குது, நீங்க அப்படிதான் கவலைப்படுற. ஆனா தேவையானது எது? அதை நீங்க புரிந்து கொள்ளணும். தேவையானது ஒன்று. மரியாளும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல, ஏன்னா அது ஒரு நிலையும் மாறாது. நீ செய்யற வேலையெல்லாம் மாறிப்போம், அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா என்னுடைய வார்த்தையை கேட்கிற அந்த மரியாளுடைய அந்த செயல் எந்த நிலையிலும் ஏன் தெரியுமா? அதுதான் உங்களை ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஏன் ஆலயத்தில் பிரசங்கம் பண்றோம்? நீங்க கேட்டு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு என்ன பண்ணுவோம்? செயல்படுத்துவோம். கற்றுக்கொண்டதை செயல்படுத்துவோம். இல்ல ஸ்கூல்ல நல்லா கற்றுக்கொள்கிறோம், அதுக்கப்புறம் அதை என்ன பண்றீங்க? எக்ஸாம்ல எழுதுறீங்க, தேர்வு எழுதுறீங்க. இல்ல அதுல உங்களுக்கு எழுதுற காரியத்தை வச்சுதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரிசல்ட். அவ்வளவுதான். ஆண்டவருடைய வார்த்தை, அதை நாம் கற்றுக்கொள்ளும் போது, அதன் மூலமாக அதை செயல்படுத்தும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இங்கே மரியாள் தன்னுடைய இயேசுடைய பாதத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை அவர் அவ்வளவு ஒரு வாஞ்சியோடு கேட்கிறபடினாலதான் அவளை ஆண்டவர் நேசித்தது நிமித்தமாக அந்த குடும்பங்களும் நேசிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறோம். வேதத்துல நீங்க சங்கீதம் அந்த 119 மட்டும் எப்பவுமே அடிக்கடி படிங்க. அதனால நான் சொல்லுவேன், ரமணி சிஸ்டர் அந்த 8 வசனம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த 119ஆம் சங்கீதம் அது நிறைய வேதத்தை குறித்து தாவீது ராஜா எழுதின ஒரு அருமையான சங்கீதம். நீ 119:70 சொல்லுங்க, நானும் உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். வேதம் வாசிக்கிறது மட்டும் நமக்கு பிடிக்காது. அப்படி நீ சில பேர் அப்படி இருக்கிறாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? பைபிள் திறந்தோம்னா என்ன வரும்? ஜபம் பண்ணா தூக்கம் வராது. ஏன் தெரியுமா? ஜபமே நமக்கு என்ன ஆயிடுது? தூக்கமாயிடுது. கண்ணு மூணா அப்படியே அவ்வளவுதான். சோ பிரச்சனை கிடையாது. ஆனா வேதத்துல நீங்க அப்படி படிக்க முடியாது. பைபிள் திறந்து வச்சு நல்ல வேதத்தை வாசிக்க கொடுங்க, சுவாசிக்கணும். நல்ல புரிஞ்சு கொடுங்க. வேதத்தை வாசிப்பது வேறு, சுவாசிப்பது வேறு. நீங்க வேதத்தை நம்ம நிறைய பேர் வாசிக்கணும், வாசிக்க கூடாது, சுவாசிக்கணும். அதை மூச்சாய் நம்ம கொள்ள வேண்டும். ஏன்னா அதை தியானிக்கணும். வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே. அதுதான் நம்மளை தேற்றும், அதுதான் நம்மளை ஆசீர்வதிக்கும்.
அதுதான் நமக்கு கலங்கி இருக்கிற நேரத்துல கவலைகளை நீக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். வேத வசனம், தேவனுடைய வார்த்தை அது வல்லமையானது என்பதை மறந்து விடக்கூடாது. அது புரிந்திருந்த மரியாள். அதான் வீட்டுல வந்த உடனே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க பேசணும், நானு கேட்கிறேன் சொல்லி பாதத்திலே அமர்ந்தாள் என்று வாசிக்கிறோம். அப்போ முதல் நற்செயல் மரியாளுடையது. அவள் இயேசுடைய பாதத்திலே அவள் அமர்ந்தாள். காரணம், தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக, அதை செயல்படுத்தும்படியாக. சரி, இரண்டாவது ஒரு சம்பவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். இரண்டாவதாக இங்கே இயேசுவின் பாதத்திலே விழுந்த மரியாள். முதல்ல அமர்ந்தவள், இங்கே இயேசுவின் பாதத்தில் விழுந்தவள் என்று வாசிக்கிறோம். ஆண்டுடைய பாதத்தில் பிரவான் விழுந்துட்டான். என்ன நடக்குதுங்க உங்களுக்கு புரியும். இயேசு நேசித்த குடும்பம் இந்த மரியாள், மார்த்தா, லாசரு. இப்ப என்ன நடந்துட்டாங்க? லாசரு மரித்து விட்டான். எப்படி இயேசு நேசிக்கிற குடும்பத்துல எப்படி ஒரு மரணம் வரும்? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் காட்டிலும் அதிகமாக நேசித்த குடும்பம். அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரி குடும்ப ஜெப கூட்டம் நடக்குது, வார்த்தைகளை சொல்றாரு, ஜனங்களே அவரை பார்த்து வியக்கிறார். ஏன்னா இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம். அப்போ ஜனங்கள என்ன சொல்றாங்க? ஓ, இயேசுவே இவங்களை பார்த்து கண்ணீர் விடுறாங்கன்னா இவங்க இந்த குடும்பத்தை இயேசு எவ்வளவு நேசித்திருப்பாங்க அப்படின்னு ஜனங்கள் வியப்படக்கூடிய அளவுக்கு நேசித்த குடும்பத்துல என்ன நடந்திருக்கு? ஒரு மரணம். இயேசு நேசித்த லாசரு மரித்து விட்டான். சரி, இந்த நியூஸ் ஆண்டவருக்கு ஒரு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல. சாவதுக்கு 4 நாள் முன்னாடியே இவருக்கு என்ன வந்துருச்சு? நியூஸ் வந்துருச்சு. என்னது? லாசரு அங்கே மரண படுக்கையில் இருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? உடனே ஓடி இருக்கணும். சரிங்க, அவர் ஓடணும், அவரு தெய்வம், அவர் கடவுள். அங்க இருந்துகிட்டே அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு, லாசரு நீ உனக்கு ஒண்ணா சொல்ல விட வேணாங்க. அவரு நினைச்சாலே போதுங்க. ஆமா, சீஷர் வந்து சொல்றாங்க, நீங்க நேசித்த லாசரு மரண படுக்கையில் இருக்கிறான். ஆண்டவர் ரொம்ப இல்ல, கண்டுகாம இல்ல. ஆமா, அமைதியா இல்ல, வாய் திறக்கல, ஒன்றும் பண்ணல. அவன் சாப்பிட்டு விட்டார். என்னது? சாப்பிட்டு விட்டுட்டாரு. ஆண்டவருக்கு நியூஸ் வந்து விட்டுட்டாருங்க. அப்படியே விட்டுட்டாரா? அப்படியே விட்டுருந்தா இன்னைக்கு நம்ம இதை சொல்லலாம். ஐயோ, அப்படியே விட்டுட்டாரு, என்ன ஆண்டவர் கொஞ்சம் கூட கல்லஞ்சக்காரு, எவ்வளவு நேசித்தாங்க அந்த குடும்பம். இல்ல, 4 நாள் கழிச்சு ஊருக்கு போறாரு. அங்க போனா தபான்னு ஓடி வராங்க. யாரு? மாத்தாளும் வராங்க, மரியாள் வராங்க. மரியாள் வந்து என்ன சொல்லிட்டாங்க? நேரா ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தாங்க. காரணம், தன்னுடைய கண்ணீர் துடைக்கும்படியா. லாசரு உயிரோடு எழுப்புற அந்த எண்ணமே அந்த மரியாளுக்கு இல்ல, அது துளி கூட கிடையாது. ஏன்னா முடிஞ்சு போச்சு. ஒருவேளை பாடி வைக்கப்பட்டிருந்தா கூட, ஆண்டவர் வந்திருந்தா கூட ஏதோ தொட்டு கூட்டு என்ன பண்ணுவாரு? சுகப்படுத்துவாரு. அது வச்சு எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போச்சு. ஆனா சரி, என்னுடைய கண்ணீராக துடைக்கிறதுக்காக இவர் வந்தாருன்னு சொல்லி காலில் விடுகிறார். என்ன சொல்றாங்க? அந்த வார்த்தை கவனிங்க. 32ஆம் வசனத்தை வாசிங்க மறுபடியும். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். மரித்திருக்க மாட்டான் இல்ல, மரிக்க மாட்டான் என்று சொன்னான். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாருங்கள் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். லாசரு மரித்து தான் நேசித்த குடும்பம் அழுகிறத பார்த்த உடனே ஒரு சிலர் இருக்கிறாங்க, கல்லஞ்சம், அழுகையே வராது. ஆமா, எனக்கெல்லாம் சும்மா ஏதாவது ஒரு பார்த்தா என் கண்ணெல்லாம் கலங்கிடும். ஆமா, எங்க வீட்டுல ஏதாவது காரியம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னதான் திரும்புவாங்க. 3 பேரும் ஒரே டைம் என்ன திரும்புவாங்க. ஏன் தெரியுமா? நான் மட்டும்தான்
கண்ணீர் விட்டு. ஆமா, நான் சொல்லுவேன், நீங்க எல்லாம் கல்லஞ்சக்காரங்க இந்த மாதிரி கண்ணீரே வரல அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இருக்கிறாங்க. இயேசுவே கலங்கிட்டார், ஆவியிலே கலங்கி அவர் துயரம் அடைந்து என்ன பண்ணார்? இயேசு அப்ப எந்த அளவுக்கு எவ்வளவு பேர் மறைத்து இருக்கிறாங்க, ஆண்டவர் பார்த்திருப்பாரு, கண்ணீர் விட்டதாக சொல்லப்படுது. ஆனா லாசரு மறித்து விட்டான் என்று மார்த்தாலும் மரியாளும் அழுத போது இயேசு கண்ணீர் விட்டார். இப்போ தன்னுடைய கண்ணீர் துடைக்கும்படியாக இவள் காலில் விழுந்து கிடக்கிறார். இவளுக்கு நம்பிக்கை 1% கூட கிடையாது, லாசரை நம்ம மறுபடியும் பார்ப்போம். அப்படிதான் நிலைமை. அப்போ அவங்க கேட்கிறாரு, நீ எங்க வச்சிருக்கீங்க? உமாக போகலான்ற. ஐயோ 4 நாள் ஆச்சு, எப்படி இருக்கும்? ஆட்டம் எடுத்து அழிய ஒண்ணுமே இருக்காது. ஆட்டம் நாங்க போறாங்க, அங்க வாங்க வாங்க. ஆமா, வந்துட்டு ஒரே வார்த்தை சொல்ற. என்ன சொன்னாரு? லாசருவே வெளியே வா. என்னவோ அவன் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அவனை வாரி எழுப்பிடுவான். அவன் அப்படியே எப்படி சுத்தப்பட்டதோ அப்படியே என்ன பண்றான், எழுந்து அவன் வரான். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த நிகழ்ச்சியை யோசிச்சு பாருங்க. அப்போ மரியா அந்த பாதத்திலே அமர்ந்து விழுந்து கிடக்கும் போது அந்த கண்ணீரை துடைக்கும்படியாக ஆண்டவர் இந்த செயலை செய்துவிட்டு, இப்போ சீஷர்களுக்கு சந்தேகம், ஆண்டவர் இதை முதலே செஞ்சிருக்கலாமே, மரிக்காமே செஞ்சிருக்கலாமே. இப்போ ஆண்டவர் வசனம் சொல்ல நேரம் இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த காரியம் எதற்காக நடந்தது தெரியுமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஒழிய வேற ஒன்றுக்கும் இல்லைன்னு சொல்றார். அப்போ இதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். சில நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பங்களில பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீங்க தைரியமா பேஸ் பண்ணுங்க, சந்திக்க தயாராங்க. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் விட மாட்டார். விட்டாலும் பரவாயில்ல. ஆமா, சாத்ராக் மேஷாக் அப்படிதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எங்களுடைய ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமா, இருக்கிறார் சொல்லிட்டாங்க. அப்புறம் அது என்னங்க விசுவாசம்? அது இருக்கிறார்ல அப்படின்னா, ஆனாலும் ஒருவேளை அப்படி நடக்காமல் போனாலும் நீங்கள் நிறுவின பொச்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், முடியாது. எங்க ஆண்டவர் செய்வார்கள். செய்யறதுனால அவர் ஆண்டவர் தான், பரவாயில்ல. நமக்கு எப்படி தெரியுமா? ஆண்டவர் செய்யணும், செய்யணும், செய்யாமலாம் போகக்கூடாது. ஆனா ஆண்டவர் செய்யற, உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பிரச்சனைகள் வருகிறது, வியாதிகள் வருது, பற்றாக்குறை வருது, அதாவது டிசைனா வரும். நான் சொல்லுவேன், என்ன நல்லா இருக்கும். எப்படி பிசாசு வரானே தெரியாது. யார் மூலமா வருவான், எவன் மூலமா வருவான், எது மூலமா வருவான். அவன் அப்படியே கொண்டு வந்து முன்னாடி அப்படியே பயமுறுத்துவான். கலங்காது. நீங்க ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்துருங்க, ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மரியாளுடைய இந்த நற்செயல் அவளுக்கு செத்து போன அந்த லாசருவை உயிரோட கொண்டு வரும். அவங்க 2 பேருமே அந்த ஒரு எண்ணம் கிடையாது. ஆமா, நம்பிக்கை கிடையாது. அப்ப என்ன சொல்லிருப்பாங்க? நீங்க வந்துட்டீங்கல்ல, தம்பி உயிரோடு வந்துருவான் அப்படிங்கிற வார்த்தை சொல்லல. நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? அவன் உழைச்சிருப்பான். அவர் என்ன சொல்றாரு? இங்க ஜனங்கள்லாம் தெரிந்து கொள்ள முடியாது. நான் இல்லைன்னாலும் இப்ப நினைச்சாலும் என்னால எல்லாவற்றையும் செயல்படுத்த முடியும். ஹல்லேலூயா. 4 நாள் இல்லைங்க, 40 நாள் கழிச்சு லாசர் இருந்தாலும் ஆண்டவர் வந்திருந்தா அவன் என்ன பண்ணிருப்பாரு? உயிரோடு இருந்திருப்பார். ஆமா, அவருடைய எலும்பை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? உயிரோடு கொண்டு வந்துருவார். ஹல்லேலூயா. ஆண்டவராலே கூடாத காரியம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய மரியாளுடைய கண்ணீரை துடைக்கும்படியாகத்தான் ஆண்டவர் அந்த இடத்திலே வந்து அந்த காரியத்தை அவர் அனுமதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோமா? இயேசுவின் பாதத்திலே விழுந்திருக்கிற ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோமா? அப்பொழுதுதாங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரச்சனை மத்தியிலே கடந்து போக வேண்டும் என்றால் தேவனுடைய பாதத்தில் வேத வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பதன் மூலமாக, அதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, சுவாசிப்பதன் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பாதத்திலே விழும்போது எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, எதையாவது பிரச்சனைகளுக்காக ஆண்டவரிடத்துல கண்ணீர் விட்டு இருக்கீங்களா? மனுஷன் இடத்துல போறோம், பாஸ்டர் இடத்துல போறோம், சொந்தக்கார இடத்துல போறோம், அழுகுறோம். இயேசு இடத்துல நீங்க அழுதுருக்கீங்களா? மரியாதை வந்து அழுகுறா, ஐயோ ஆண்டவரே நீ இருந்திருந்தால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான் என்று சொல்லி கண்ணீரோடு அவர் பாதத்தில் இருக்கிறார். அந்த அனுபவம் இருக்குதா? நான் அடிக்கடி முகஸ்துதியாக சொல்லக்கூடாது. நிறைய, அதாவது தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வரும்போது பாஸ்டர் அம்மாவை நான் பார்ப்பேன். சொல்லிட்டுதான் வருவாங்க. நான் எங்க போறேன்? ஆளுக்கு முன்னாடி நான் போறேன், ஜெபம் பண்ண போறேன். ஏன்னா ஆண்டுடைய பாதத்திலே நாம் அமர்ந்து விழுந்து இருக்கும் போது அது ஒரு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது. அதை செஞ்சு பாருங்க. நீங்க உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனைகள் தீரணும்னா ஆண்டோட பாதத்துல சரணாகதியாக
இயேசுவை நம்ம வந்து இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வச்சுக்க முடியாது. ஆமா, 100% அவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சு விழுந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலனம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய முதல்ல பாதத்தில் அமர்ந்தார், இரண்டாவது பாதத்தை விழுந்தார், மூன்றாவது பாதத்தை துடைத்தாள் என்று மரியாள் வாசிக்கிறோம். இல்ல என்னங்க ஆண்டோடைய பாதத்தை துடைப்பது ஒரு பெரிய காரியமா? எதால் துடைத்தா தெரியுமா? அது கூட அது பெருசு இல்ல. எதால துடைத்தா? அத சொல்லுங்க. ஆமா, அதுவும் விலையேற பெற்ற, ஏன்னா சாதாரண ஒரு பெரிய கோடீஸ்வரி எல்லாம் கிடையாது, பெரிய பணக்காரி கிடையாது. அந்த தைலம் ஒரு விலை உயர்ந்தது. இயேசுவுக்காக துடைக்க முடியாது, அப்படியே ஊத்தி கையில துடைக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க? ஏனென்றால் என்றைக்குமே பெண்களுக்கு மகிமையாக சொல்லப்படக்கூடியது என்னது? ஆமா ஆமா. அதனால இன்னைக்கு முடிய கண்ணாடி முன்னாடி 3 மணி நேரம் அந்த முடி வாய் இருந்தா என்ன பண்ணும்? ஓடு அழும். எங்க வீட்டு சம்பவத்தை சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா ஆமா, அந்த முடிய அப்படியே சுருட்டி நீட்டி சுத்தி என்னென்ன டிசைன், ஏன்னா அது அப்படியே அழகா தெரியும். அதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகானது அந்த முடிதான். அந்த முடியை வச்சுதான் அப்படியே எல்லாமே. இன்னைக்கு வீட்டுல போய் கண்ணாடியில பாருங்க. பாஸ்டர் சொன்னாரு முடி அழகா இருக்குன்னு சொன்னாரு. நம்ம முடி எப்படி இருக்கு இல்ல? அந்த முடி தலைமை, அது மகிமையாக நினைக்கக்கூடிய அந்த தலைமையை அவ எதுக்கு பயன்படுத்துறான்? ஆண்டுடைய பாதத்துல எண்ணெயை பூசி அதை வச்சு தொடங்க. இதை எதற்காக? ஆண்டவரை கனம் பண்ணபடியாக என்று நம்ம இதில் வாசிக்கிறோம். ஆண்டவரை எல்லா நிலைகளிலும் நான் கனம் பண்ண வேண்டும். கனம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பெரிய செய்தியா போயிடுங்க. ஏன்னா நிறைய காரியம் இருக்கு. ஆனா இங்கே அவள் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஏன்னா ஒரு தலைமையரை எடுத்து அதை அந்த தைலத்திலே அவன் காலில் ஊற்றி அதை வைத்து துடைக்கும் போது, அது துணியில துடைச்சாலும் சரி கையில துடைச்சாலும் சரி, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா தனக்கு முன்பதாக இயேசு எப்படிப்பட்டவர், அவருக்கு முன்பதாக நான் எப்படிப்பட்டவன் என்பதை நிரூபிக்கும்படியாக மரியாதை என்ன பண்ணார்? அந்த காரியத்தை அவர் செயல்படுத்துவதை பார்க்கிறோம். இங்கே இயேசுனுடைய பாதத்தை அந்த தைலத்தை ஊற்றி அவள் துடைக்கிறதை நான் பார்க்கிறோம். இது நான் 3 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, யோவான் 3 சுவிசேஷம் வருகிறது. லூக்கால 7ஆம் வருஷத்துல வேறு ஒரு ஸ்திரீயை குறித்து இதே மாதிரி ஒரு சம்பவம் வருகிறது. அது இது பெத்தானியா மரியாதை கிடையாது, அது பாவியாகிய ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேற ஒரு காரியம். இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஆனா மரியாள் பெண்களுக்கு மகிமையாக நினைக்கப்படக்கூடிய தன்னுடைய தலைமையை கூட பொருட்படுத்தாதபடி அவ என்ன பண்ணார்? இயேசுடைய பாதத்தை துடைக்கிறார். எதற்காக? ஆண்டவரை கனம் பண்ண முடியாது. அப்படிதான் சீஷர்கள் தடுக்கிறாங்க. சீஷர்கள் சொல்றாங்க, ஐயோ இந்த இப்படி வேஸ்ட் பண்றீங்க நீங்க. அது சொன்னது யார் தெரியுமா? யாரு? யூதாஸ். ஏன்னா அவன் தான் பொருளாளர், அவன் தான் ட்ரெஷர், அவனுக்கு தான் பணத்தினுடைய அருமை தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஐயோ இந்த பொம்பளை நம்ம இப்படி பணத்தை வேஸ்ட் பண்ணிடுறோம். அது இருக்கும், எவ்வளவோ காசு இருக்கும், வேஸ்டா அதை வித்து கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணிடலாம். ஆமா, ஆண்டவருக்கு யூஸ் பண்ணல. அவர் யாருக்கு? நிறைய சிலர் இருக்கிறாங்க, தரித்திரத்துக்கு கொடுத்தா ஆண்டவர் கொடுத்த மாதிரி. இது ஒரு கூட்டம் இருக்கு. ஆண்டவருக்கு கொடுக்காம நீங்க தரித்திரத்துக்கு கொடுத்தா அது தரித்திரம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு கொடுக்கணும், தரித்திரத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். ஆமா, ராயனுக்குரியதை ராயனுக்கும், கர்த்தருக்குரியதை தேவனுக்கும் கொடுங்க. நீங்க தேவனுக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்க கூடாது, ராயனுக்கும் கொடுக்க கூடாது. கர்த்தருக்குரியது கர்த்தருக்குரியதான். மற்ற காரியத்தை செய்யணும். ஒரு சில சொல்ற ஆட்களுக்கு நாங்க நேர்ல பாக்குறோம், காதால கேட்கிறோம். ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஆண்டவரை பைபிள் எழுதும் போது கவர்மெண்ட் எழுதிருக்கணும். ஜனங்கள் எழுதி சொல்லும் போது ஏழைக்கு இறங்குகிறவன், அப்போ ஆண்டவரே சொல்லிட்டாரு கர்த்தருக்கு ஏழைக்கு இறங்க வேண்டாம் சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க வச்சுக்கிட்டு அது ஏழைக்கு இறங்க கூடாது சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு கடன் கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாரு? வட்டி கொடுத்துட்டே இருப்பார். ஆமா, வட்டி கொடுத்துட்டே இருப்பார். மத்தவங்க மாதிரி இல்ல, வெறும் வட்டி வாங்கிட்டு அப்புறம் காசு அசல் கொடுக்காம நீ பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ரெட்ட தெரியா ஆண்டவர் கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு.
நீங்க கர்த்தரை எந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். இங்கே மரியாள் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்த்தோம். கர்த்தரை நாம் கனம் பண்ணுவோம். எனக்கு குறிப்பாக ஆலயத்தின் காரியங்கள்ல நீங்க ரொம்ப ஆண்டவரை கனம் பண்ணணும். நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். நேரத்துக்கு வருவது, தவறாமல் வருவது, ஒரு வாரம் வந்தா ஒரு வாரம் வருது. ஆலய கூடுகையை விடுகிறவர்கள், ஆலய கூடுகையை தவிர்க்கிறவர்கள் ஒருபோதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் எங்க இருந்தாலும் அந்த ஓய்வு நாள்ல ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகணும். 1 மணி நேரம் அந்த ஆண்டுடைய ஆராதனை பங்கு பெறுங்க. நேரத்தோடு போங்க. 2 மணி நேரம் சர்வீஸா, 3 மணி நேரம் சர்வீஸா, 5 மணி நேரம் சர்வீஸா போங்க. போய் உட்காருங்க. முழுசா ஆண்டவரை கனம் பண்ணுங்க. அரைகுறை கனம் வேணாம். அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டுடைய கனத்தை நீங்க வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. ஒரு நடிகருக்கோ, ஒரு அரசியல்வாதிக்கோ, உன்னை சார்ந்தவர்களுக்கோ, ஒரு பெற்றோர்களுக்கோ, பிள்ளைக்கோ யாருக்கும் நீங்க கொடுக்க கூடாது. உங்க கனவு ஆண்டவர் ஒருவருக்கு தான். ஆமா, அவருக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாருக்கும். நீங்க என்ன பண்ணிடுறாங்க? ஆண்டவர் பின்னாடி தெரியுறாங்க. அப்பா, அம்மா, அப்படி போயிடுது. மாதா, பிதா, குரு, தெய்வம். தெய்வம் எங்க வந்தாரு? ஆமா, அது பெரியவரே சொல்லிட்டாருங்க. பெரிய ஆள் சொல்லிட்டாரு. அப்ப நாங்க 4வது வச்சிருக்கோம். ஆண்டவர் ஒருபோதும் அதை சொல்லுங்க. ஆமா, உங்கள் பெற்றோர்கள் நேசிங்கன்னு சொல்றாரு. ஆனா எனக்குரிய கனம் எங்க கேட்கிறேன். ஆண்டவரை கனம் பண்ணுவதிலே நம்ம கலைகீனமா இருக்கிறோம். குடும்பத்திலும், ஆலயத்துக்கு வருவதிலும், தாழ்த்துவதிலும், ஆண்டவரை எதிர்பார்க்கிற எந்த நிலையிலும் அவரை எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தையாவது நீங்கள் செய்யாமல் போனீர்கள் என்றால் அவரை நீங்க கனவீனம் பண்ணுகிறீர்கள். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தடைபடும். இங்கே 3 செயல்கள். இயேசுவின் பாதத்திலே அமர்ந்தவள், இயேசுவின் பாதத்தில் விழுந்தவள், இயேசுவின் பாதத்தை துடைத்தவள். காரணம் என்ன? கற்றுக்கொள்ளும்படியாக, 2வது கண்ணீர் துடைக்கும்படியாக, 3வது கனம் பண்ணும்படியாக. அதற்காகத்தான். அதனாலதான் மரியாதை ஆண்டவர் நேசித்தது நிமித்தமாக அந்த குடும்பத்தையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். இயேசு உங்களை நிச்சயமாக நேசிக்கிறார், சந்தேகமே கிடையாது. ஆனா மரியாளுடைய குடும்பத்தை நேசித்த அளவுக்கு ஆண்டவர்களை நேசிக்கிறாரா அப்படின்னா அது ஒரு கேள்வி. அப்போ நம்முடைய நற்செயல்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாக நம்மை அவன் நேசிப்பார். ஆக நம்முடைய செயல்கள் என்ன யோசித்து பார்ப்போம். குறைவுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரை மரியாதை போல நல்ல குணமுடையவளாக என்னை மாற்றுவோம். இது எல்லாம் பெண்களை தான் சொன்னாரு ஆண்டவர். நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாங்க ஆமா ஆண்டவருக்கு இல்லை, ஆணும் இல்லை, ஆமா பெண்கள் எல்லாம் ஒண்ணுதான். மரியாதை நற்செயல்கள் நமக்கும் தான், ஆண்களுக்கும் தான். ஆமா, நம்முடைய கற்றுக்கொள்ளும்படியாக, கண்ணீர் துடைக்கும்படியாக, கனம் பண்ணும்படியாக அவள் பாதத்திலே அமர்ந்து இல்ல விழுந்து பாதத்தை துடைத்து தன்னை அவள் ஒப்புக் கொடுத்தார். நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், தேவனுடைய கிருபைகளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் அந்த விதமாக வாழுங்கள். மரியாதை போல நற்செயலை செயல்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.